சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. மீண்டும் கரூர் வருகிறாரா விஜய்? குவியும் தொண்டர்கள். இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் கரூருக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கரூர் வருவது உறுதியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எப்போ வரப்போகிறாரு ஏது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேகாவின் சுற்றுப்பயணத்தை தேதியோடு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவித்தார். அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் 41 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சென்று விட்டார். அதாவது விமான நிலையத்துக்கு சென்று சென்னை சென்றுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருந்தார். ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம வந்தால் இன்னும் பிரச்சனையாகி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலை ஏன் விஜய் அவர்கள் இன்னும் கரூரை போய் சந்திக்கலை? அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர் முதலமைச்சர்லாம் போய் சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா சந்தித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் சந்திக்கலை? ஏன்னா விஜய் அவர்களால் தான் பார்த்தீங்கன்னா அந்த விபத்தானது நடந்தது. அவர்கள் கூட்டிய பிரச்சாரத்தினால் தானே பார்த்தீங்கன்னா நடந்தது. அப்போ ஏன் விஜய் அவர்கள் போய் சந்திக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா விஜயோடைய தாவேகா சார்பாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கரூர் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு தீர்ப்பு விஜய் அவர்களுக்கு சாதகமாக வந்தால் விஜய் அவர்கள் நேரடியாக கரூர் சென்று மக்களை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் உயிரிழந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா தலாம் 2 லட்சம் ரூபாயும் பார்த்தீங்கன்னா விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது உயிரிழந்தவங்களுக்கு போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொகையை தமிழக அரசும் சரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விஜய் அவர்கள் எதுக்கு சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சென்றிருந்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் முறையான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நாங்கள் அங்கே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு தீர்ப்பு விஜய் அவர்களுக்கு சாதகமாக வந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன மாதிரியான நிலைமைகள் அங்கே தலைகீழாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக நேரடியாக விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை சென்று சந்தித்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த இரங்கலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. விஜய் அவர்கள் அங்கே செல்ல வேண்டுமா இல்லை செல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.